வெல்கம் பேக் டு பிடி கிச்சன்ஸ் அண்ட் ரங்கோலி கோலம்ஸ். இன்னைக்கு சுவையான மசால் பூரி, பானி பூரி இந்த ரெண்டுமே எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி அதில் சேர்த்துக்கிறேன். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு டிராப் எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. அதுங்காட்டி நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அந்த பெரிய கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் அரை கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால மிதமான ஹாட் வாட்டர் எடுத்து நான் பிசைஞ்சுக்கிறேன். ஒரு டிராப் ஆயில் விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். எண்ணெய் ட்ரை ஆகாமல் இருக்கட்டும். நான் கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறட்டும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சது தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுக்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. காரத்துக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பு, பட்டை, லவங்க இலை. தேவையான அளவு உப்பு. வாங்க செய்யலாம். ஒரு கடாயில் சூடாயிட்டோன்னே எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுன்னு அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால கொஞ்சம் மிதமான வறுத்தா போதும். அது கூட தக்காளி சேர்த்து வதக்கலாம். கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். நல்லா கொஞ்சம் குயிக்காக வதங்கினா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுக்கிற கருவேப்பிலை, புதினா இலையை சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டோடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆறட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசிக்க தேவையில்ல, பாதி மசிச்சா போதும். அது பாருங்க. இப்போ வந்து நம்ம ஆற வச்சதை வெங்காய தக்காளி சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து வானல்ல எண்ணெய் சூடு ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கெல்லாம் போடலாம். அதுவும் கூட நம்ம அரைச்சி வச்ச கிரேவியா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வச்சிருக்க கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நம்ம அந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்தால் உங்கள் லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இதோடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பானி தண்ணி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் பிடிக்காதுன்றதால நான் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் புளிக்கு பதிலாக லெமன் கூட சேர்த்துக்கலாம். இது வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால புளி ஊற்றிக்கிட்டேன். இப்போ மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். எனக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நார்மல் வாட்டர் ஆட் பண்ண போதும். இப்போ நம்ம ஊற வச்ச மாவு எடுத்து பூரிகளாக ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன பாலை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் ப்ரெஸ் பண்ணுற இது எடுத்திருக்கேன், நீங்கள் உருட்டுற கட்டையில் கூட எடுத்துக்கலாம். ஆயில் தடவிட்டு அது மேலே அந்த பால்ஸை வைக்கிறேன். நல்லா ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன மூடி எடுத்து நம்ம ரவுண்டோட சின்ன பானிபூரி ரெடி பண்ணலாம். தேவையில்லாத மாவுலாம் இப்போ எடுத்துக்கலாம். இது எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணதால திருப்பி நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பி பால் இப்போ ரெடி பண்ணலாம். இதை வந்து எண்ணெய் சூடானது இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் நேரம் சூடு வைங்க. ஏன்னா நம்ம கோதுமை மாவுன்றதால லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். இன்னும் ஃபாஸ்ட்டாக தீ வச்சுன்னா இன்னும் கருகிடும். நல்லா உப்புலாம் வந்திருக்கு பாருங்க. இப்போ அது எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. மசால் பூரியை ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல நம்ம வச்சிருக்க கிரேவி சேர்த்துக்கலாம். அதுவும் கூட நம்ம வச்சிருக்க பானிபூரியும் உடைச்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ உடைச்சு போட்டுக்கலாங்க. அது மேல கொஞ்சம் கிரேவி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம வச்சிருக்க பானி தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளிப்புக்காக. நம்ம ஏதோ புளி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்டுக்காக பானி தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வச்சிருக்க பொரியை சேர்த்துக்கலாம். நான் ஸ்பூனால எடுக்கிறதால கொஞ்சம் இதுவும் இருக்குது. அது மேல மிக்சரை சேர்த்துக்கலாம். நீங்க எது ஒண்ணா சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான் இது. அது மேல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது மேல கொஞ்சம் பானி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம வச்சு கிரேவி மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு டெக்கரேட் பண்ணலாம். சூப்பரான மசால் பூரி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பானிபூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பானிபூரி சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணி தனியாக வச்சுக்கலாம். அதை வந்து அந்த பாலில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் பானி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இதில் ஹைலைட்டாக பானி தண்ணி தாங்க, நிறைய ஊற்றலாம். அதுக்குள்ள கொஞ்சம் 2 வெங்காயம் வைக்கிறேன்.
வச்சு வைக்கிறேன். அதுமாதிரி கொஞ்சம் பானி தண்ணி ஊத்துறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். Thanks. Subscribe with our BT Kitchens and Rangoli Columns.